வெல்கம் டு குக் வித் சுபி. டீ கடையில் கிடைக்கிற பன் இருக்கும் இல்லையா, அதை வச்சு ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மசாலா பன். இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் உருகுனதுக்கப்புறமா இந்த பன் இருக்குல்லையே, இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு 2ஆக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நடுவில் கட் கொடுத்து ஈவனாக 2ஆக கட் பண்ணிவிடுங்க. பாதியாக கட் பண்ணதுக்கப்புறமா இந்த பட்டர் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பேனில் அதில் வந்துட்டு இப்படி திருப்பி போட்டு உள்பக்கத்தை வந்து பட்டரில் படுற மாதிரி வச்சு டோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து மொத்தமாக 4 பன்னு வந்துட்டு இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி டோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப நேரம் வைக்க தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் வச்சு ஒரு பக்கம் டோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு டக்குன்னு எடுத்துடலாம். பன்னை டோஸ்ட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு அதே பேனில் நான் திரும்பவும் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன். அது உருகுனதும் 1/2 கப் அளவுக்கு வெங்காயத்தை சேர்த்து அது நல்லா சாஃப்டாக வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்துட்டு கொஞ்சம் சாஃப்டாக ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நான் 1/2 கப் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா குழைய வர வரைக்கும் வதக்கிக்கலாம். ரொம்ப குழையணும்னு அவசியம் இல்லை. அண்ட் இதில் நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு பொடியாக திருகுன கேரட் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். ஸோ இப்போ வந்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி இந்த பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணிக்கலாம் மூடி போட்டு. அந்த பொடியோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கு மேலே சேர்க்காதீங்க. இந்த 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வற்றி நல்லா மசாலா வந்துட்டு நல்லா திக்காக வரும். இப்போ இது அடுப்புலேருந்து எடுத்துட்டு இந்த மாதிரி பன்னு நம்ம டோஸ்ட் பண்ணோம் இல்லையா, அதில் ஒரு பேர் எடுத்துக்கோங்க. அந்த பன்னோட டாப் லேயர் இருக்கு இல்லையா, அந்த டாப் லேயரில் நான் ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்துட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் அந்த பன்னோட உள் சைடில். இந்த அடிபாகம் இருக்கு இல்லையா, பாட்டம் லேயர், அதில் வந்துட்டு நம்ம செஞ்சு வச்ச ஆனியன் டொமேட்டோ பேஸ்ட் இந்த நம்ம வதக்கணும்ல, அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே சீஸ் வந்துட்டு ஆப்ஷன் உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கலாம். அதே சமயத்தில் நீங்கள் சீஸ் வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் தக்காளி மிக்சர் வந்து நல்லா சூடாக இருக்கணும். ஆறுனதுக்கப்புறம் வச்சிங்கன்னா சீஸ் உருகாது. சீஸ் வச்சதுக்கப்புறமா பன்னோட டாப் லேயரை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான மசாலா பன் ரெடி. இதில் யூஸ்வலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபில்லிங் வச்சு பண்ணுறதெல்லாம் வந்துட்டு ஒன்று இந்த பர்கர் பன்னுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வைப்பாங்க. அப்படி இல்லைனாக்கா பாவ் பன்னுன்னு விற்கும், அதில் தான் வச்சு செய்வாங்க. நீங்கள் நார்மலாக நம்ம வீட்டில் கிடைக்கிற பன்லேயே செஞ்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா பன்னோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். உங்களுக்கு ஃபில்லிங் வந்துட்டு நல்லா காரமாக, உங்களுக்கு டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த பட்டரில் டோஸ்ட் பண்ணதோடு சேர்த்து. ஸோ ரொம்பவே ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.